கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி எழிலரசி அவர்கள். உரிமை குரலுக்காய் கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம். மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அடையாளம் அவசியம். மனிதனுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்குமே நம்ம ஒரு அடையாளத்தோடு ஒரு பெயரிட்டு ஒரு இனத்தோட தான் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அதுவும் குறிப்பா மனிதர்களுக்கு ஒருவன் தன்னை இனத்தினால் அடையாளப்படுத்திக் கொள்வான், இல்ல ஒரு தேசத்தினால் அடையாளப்படுத்திக் கொள்வான், இல்ல தான் பேசும் மொழியினால் அல்ல தான் குடியினால் அடையாளப்படுத்திக் கொள்வான். ஆனா இந்த எந்த இதுவுமே இல்லாம ஒரு பட்டியலிட்டு அந்த பட்டியலை கொண்டு உன்னை அடையாளப்படுத்தப்படுவதுங்கிறது ஒரு பிறப்புரிமைக்கும் குடியுரிமைக்குமே எதிரானதாகும். அதுல குறிப்பா பண்டைய காலம் தொட்டு ஒரு நீர் மேலாண்மையும் நில மேலாண்மையும் உருவாக்கி வேளாண்மை செய்து வந்த இந்த 7 உட்பிரிவுகளை கொண்ட இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இவர்கள் பட்டியல் சமூகத்தில் அடிக்கிறது அவர்கள் வரலாற்றை மறைத்து அவர்கள் உரிமை பறிப்பதற்கு இது சமமாகும். நீ என்ன சொல்ற, பட்டியல் இனத்துல இருக்கிறது ஏன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு ஆளான மக்கள் எல்லாம் பட்டியலிடுறாங்க. ஆங்கில காலத்திலையும் சரி, இங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் சரி. எதுக்காகனா அவர்களுக்கு அடிப்படை தேவை போய் சேரணுங்கிறதுக்காண்டி தான் அதை கொண்டு வந்தது. இப்ப நீங்க என்ன அந்த அடிப்படை சலுகையா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, கல்வியையும் வேலை வாய்ப்பையும் தான் சொல்றீங்க. இப்ப கல்வியும் வேலை வாய்ப்புக்கும் ஒரு நாட்டின் குடிமகனுக்கு சலுகையா கிடைக்க வேண்டியதா இல்ல உரிமையா கிடைக்க வேண்டியதா? இதுதான் முதல் கேள்வி இல்லையா? அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை. அத சலுகையா நீங்க கொடுக்க கூடாது. இதுக்கு மேலும் தீர்வு என்னன்னா, நீங்க ஒண்ணு வேலை வாய்ப்பு, கல்வியை சொல்றீங்க, வேலை வாய்ப்பை சொல்றீங்க. கல்வியை ஒரு அரசாங்கம் எல்லாத்துக்கும் சமமானதா தரமானதா கொடுத்தா இந்த பிரச்சனைக்கு வேலையே இல்லை. அடுத்தது வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை திறமையின் அடிப்படையில் இல்ல பொருளாதாரத்தின் அடிப்படையில் கொடுக்கலாம். இல்ல அக்கா சொன்ன மாதிரி கணக்கெடுப்பு குடிகளின் கணக்கெடுப்பை எடுத்தாலே அதன் அடிப்படையில் நீங்க வேலையை கொடுக்கலாம். நாங்க உங்களை பட்டியல் இனத்துல தான் வைப்போம், அப்பதான் உங்களுக்கு சலுகையை கொடுப்போங்கிறது எந்த விதத்திலையும் நியாயமே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம சுலபமா சொல்லிடுறோம், ஒரு ஊருக்குள்ள போனா அது எஸ்சி தெருவுன்னு சொல்லிடுறோம். நீ எஸ்சி கிடையாது, நீ தமிழன். நான் ஒரு தமிழன், நான் ஒரு பறையன், நான் ஒரு பள்ளன். என்ன எப்படி நீ எஸ்சி அப்படிங்கிற அந்த 2 சொற்களுக்குள்ள எப்படி நீ அடக்குவ? என்னோட வரலாற்று பெருமைகள் நீ எப்படி மறப்ப? இதெல்லாம் பேசுறதுக்கு இந்த தமிழ்நாட்டுல எந்த கட்சியாவது முன் வருதா? இத்தனை ஆண்டுகளாக போராடிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இவங்க போராடிட்டு வர்றாங்க. இந்த கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தவிர வேற யாருக்காவது இப்படி ஒரு மேடை போட்டு இதை பேசணுங்கிற தைரியம் வருதா? ஏன்னா வாக்கரசியல் யாரும் பேச மாட்டாங்க. வேணா இளவு வீட்டுல போய் உட்காந்துட்டு பதனி வித்துட்டு வேணா வருவாங்க. பதனி எங்க நாங்கெல்லாம் இளவு எங்க வேலுக்கு போறதில்ல, அஜித்குமார் செத்தப்ப போறதில்ல. ஆனா எங்க இந்த சாதி கொலைகளும் சாதிய ரீதியான பிரச்சனைகள் எங்க இருக்கோ அந்த இளவு வீட்டுல எல்லாம் போய் உட்காந்து பதனின்னு பானையில பதனி வித்துட்டு வருவாங்க இந்த அரசியல் தலைவர்கள். எங்க அண்ணனும் அங்க போறாரு, எங்க அண்ணன் எல்லாத்துக்காகவும் போராடுறாரு. எங்க அண்ணன் இதுக்கு மட்டுமா போராடுறாரு? மனிதனுக்காக பேசினாரு, மாட்டுக்காக பேசினாரு, இப்ப மரத்துக்காக பேச போறாரு. இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? இவங்கள்ட்ட இப்ப நீங்க திராவிட கட்சிக்காரன் யார்ட்ட போய் கேளுங்களேன், அக்ரினா என்ன, உயர்தினா என்ன அப்படின்னு ஏதாச்சும் போய் கேளுங்களேன், தெரியாது. அண்ணா உங்க அண்ணன் என்ன மாட்டுக்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. சரிடா எருமா மாடே, ஆணைரைனா என்னன்னு சொல்லு அப்படின்னா அவனுக்கு ஆணைரைனா என்னன்னு தெரியாது. அவன் ஆணைரைனா என்ன கேட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன இளநறையா பித்தநறையான்னு கேட்பான். அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் அவனோட அறிவு. இப்போ அதனால இந்த திராவிட கட்சிகளை நீங்க நம்பி எந்த ஒரு போராட்டத்தையுமே முன்னெடுக்க முடியாது. இந்த தேவேந்திர குல வேளார்னு பார்க்கும்போது தமிழ் குடிகளை திணைகளா பிரிக்கும் போது, குறிஞ்சி முல்லை மருதம் இதழ் பாலைன்னு பிரிக்கும் போது இந்த குறிஞ்சியில உள்ளவங்க எல்லாம் வேட்டையாடி பிழைக்கிறாங்க. ஒவ்வொரு இடம் விட்டு இடம் மாறிட்டே இருக்கணும். முல்லையில இருக்கிறவங்க மேய்ச்சல் இதை வச்சு ஆணிரைகளை வச்சு அவங்க பிழைப்பு இருக்காங்க. தடவையா எந்த இடத்தை விட்டு நகராம காடுகளை திருத்தி விவசாயம் ஒண்ணு கொண்டு வந்தது. அதாவது நாகரிகம், சிவிலைசேஷன் அப்படிங்கறது கொண்டு வந்ததே இந்த வேளாளர் சமூகம் தான். இதை மறுக்கவே முடியாது. இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது மன்னராட்சியிலும் சரி, இந்த மக்களாட்சியிலும் சரி, இந்த அரச
கட்டமைப்புல சிவிலைசேஷன்ங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. அதை வந்து அந்த நாகரிகம் வந்து இந்த மக்களை தவிர்த்துட்டு உங்களால வந்து கொடுக்கவே முடியாது. அந்த நியாயமான கோரிக்கையை வந்து ஏற்று நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கோம். இதற்கு அரசு செவி சாய்க்கணும். இந்த ஒரு போராட்டம் அல்ல, எல்லா போராட்டங்களுக்குமான ஒரே தீர்வு வந்து நாம் தமிழர் கட்சி 2026 அண்ணன் சீமான் அவர்கள் அரியணையில ஏறணும் ஏறணும் ஏறணும். அதற்காக உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் செலுத்துங்கள். நாளைய தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சியை வந்து கொடுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். களத்தில் பெண்கள் இறங்கும் போதுதான்